இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்கு பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் ஒரு சில வசனங்களை வேதாந்தத்திலிருந்து தியானிப்போம். இப்போ நாம் கனி கொடுக்கணும், என்ன விதமான கனி கொடுக்கணும் அப்படிங்கிறத நாம் இப்போ பார்ப்போம். இப்போ லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் ஒரு உவமையை சொல்கிறாரு. இயேசு ஒரு உவமையை சொல்கிறாரு. அது என்ன விதமான உவமை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 6ஆம் வசனத்தில் பாருங்கள். அப்பொழுது அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. இப்போ பாருங்கள், ஒரு அத்தி மரத்தை ஒருத்தன் நட்டிருந்தான். அப்போ அந்த அத்தி மரத்தில் அவன் கனியை தேடுறான். எங்கே? திராட்சை தோட்டத்தின் நடுவில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருக்கான். அந்த அத்தி மரத்தில் கனியை தேடுறான், ஒன்றையும் காணலை. இப்போ அந்த திராட்சை தோட்டத்தை நாம் எதற்கு ஒப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த உலகத்திற்கு ஒப்பிடலாம். இந்த உலகமாகிய ஒரு திராட்சை தோட்டத்தில் அந்த அத்தி மரத்துக்கு எதுக்கு ஒப்பிடலாம் அப்படின்னு சொன்னால் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட நாம் எல்லாருமே. அப்போ நாம் எல்லாருமே அது அத்தி மரத்துக்கு ஒப்பிட்டு நாம் இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த உலகமாகி இப்போ திராட்சை தோட்டம், திராட்சை செடி எவ்வளவு உயரத்துக்கு வரும்? இப்போ நம்ம ஒரு 5 அடி இல்லைனா 6 அடி வரைக்கும் நம்ம அந்த கொலை தொங்குறதுக்கு ஏற்ற விதமாக பந்தலை போட்டு அந்த திராட்சை செடியை நட்டிருப்பாங்க இல்லையா? அப்போ இந்த அத்தி மரம் எப்படியும் குறைச்சி பார்த்தாலும் 10 to 15 அடி இருக்கும். அப்போ 15 அடிங்கும்போது அந்த திராட்சை தோட்டத்துக்கு மத்தியில் ஒரு கம்பீரமாக இருக்கும் இல்லையா? நம் தேவன் எப்படி நம்மளை அந்த உலகத்தில் ஒரு கம்பீரமாக வச்சுருக்காரோ அதே போல் அந்த அத்தி மரம் அங்கே கம்பீரமாக நின்னதை பார்க்குறோம். நம்ம கற்பனை செய்து பார்க்கலாம். அப்போ அந்த கம்பீரமாக நின்ன அந்த அத்தி மரத்தில் கனி இல்லை அப்படிங்கும்போது தோட்டக்காரருக்கு எவ்வளவு கோபம் வரும். அதுவும் பாருங்கள், அப்பொழுது அவன் தோட்டக்காரரை நோக்கி, இதோ 3 வருஷமாக இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறோம், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது அப்படின்ட்டு சொல்கிறத பார்க்குறோம். இப்போ அது கனி கொடுக்கலை அப்படிங்கிறதுனால அந்த தோட்டக்காரர்கிட்ட சொல்கிறாரு, இது 3 வருஷமாக நான் கனியை இதில் தேடிக்கிட்டு இருக்கிறேன், இது கனியே கொடுக்க மாட்டேங்குது, இது வேறு எதுக்கு நிலத்தை கெடுக்கிற விதமாக இது இருக்குது அப்படின்னு சொல்லி இதை வெட்டி போடு அப்படின்ட்டு சொல்லி பார்க்குறோம். இப்போ நாமளும் தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற கனியை நாம் கொடுக்கணும். நாம் கொடுக்கலை அப்படின்னு சொன்னால் தேவனுடைய பார்வையிலேருந்து நாம் விலக்கப்பட்டவர்களாக காணப்பட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நாம் இதில் உணர்ந்து கொள்ளலாம். ஏன்னா தேவன் நம்ம இடத்துல விரும்புகிற கனி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அது கனி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஆவியின் கனிகள். இப்போ கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 இந்த 2 வசனங்களையும் வாசித்து பார்த்தோம்னா நாம் என்ன விதமான கனி கொடுக்கணும் அப்படிங்கிறத நாம் அதில் உணர்ந்து கொள்ளலாம். பாருங்கள், ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இப்போ இந்த ஆவியின் கனியை என்ன சொல்லலாம், ஒரு செயினுக்கு ஒப்பிடலாம். செயின் அப்படின்னா ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. ஒன்று இல்லாமல் ஒன்று இல்லை, ஒன்று இல்லாமல் ஒன்று இல்லை, ஒன்று இருந்தால் ஒன்று இருக்கும், ஒன்று இருந்தால் அப்படி ஒரு செயின் போன்றது. இப்போ நம்ம இடத்துல இந்த ஆவியின் கனியில் சொல்லியிருக்க அன்பு, அந்த அன்பு நம்ம உள்ளத்தில் நல்ல அதிகமாகவே இருக்குன்னு வச்சுட்டுங்களாம். அந்த அன்பில் நாம் ரொம்ப சிறந்தவங்களாக விளங்குறோம் அப்படின்னா நம்மகிட்ட அன்பு இருக்கும்போது நம்மகிட்ட அடுத்த கனி என்ன? சந்தோஷம். அந்த சந்தோஷம் நிறைவாக நாம் பெற்றுக்கொள்ளலாம். அப்போ நாம் முதல்ல வரவழைக்க வேண்டியது நம்மிடத்தில் வரவழைக்க வேண்டியது என்ன? அன்பு. அந்த அன்பை நாம் வரவழைக்கும் போது அடுத்த கனியாகிய சந்தோஷமும் நம்மளுக்கு நிறைவாக கிடைக்கும். இப்போ நம்மகிட்ட அன்பும் இருக்குது, சந்தோஷமும் இருக்குது. இந்த அன்பும் சந்தோஷமும் நம்மகிட்ட இருக்கும்போது அடுத்த கனியான என்ன? சமாதானம். அது நம்மகிட்டத்தில் எந்த விதத்துலையும் பாதிப்பு இல்லாமல் நிறைவான சமாதானம் நம்மகிட்டையும் இருக்கும், நம்ம சார்ந்தவங்கள்ட்டையும் இருக்கும், நம்ம குடும்பத்துலேயும் இருக்கும். அப்போ அந்த கனியும் நாம் பெற்றாச்சு. இப்போ இந்த 3 நாம் பெற்றாச்சு அப்படிங்கும்போது அன்பு, சந்தோஷம், சமாதானம், இந்த 3 நம்ம இடத்துல இருக்கும்போது அடுத்த கனி நீடிய பொறுமை, அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அந்த கனியை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அப்போ நீடிய பொறுமையோடு இருப்போம். இப்போ நம்மகிட்ட அன்பு இருக்குது, அதன் மூலமாக சந்தோஷம் இருக்குது. இந்த 2 இருக்கிறதுனால நாம் சமாதானமாக இருக்கோம். சமாதானமாக இருக்கிறதுனால நாம் நீடிய பொறுமையோடு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, பொறுமையாக இருக்கும்போது நம்ம இடத்துல அடுத்த கனி தயை செய்கிற கனி,
மற்றவங்களுக்கு நாம் என்ன விதத்தில் தயவு செய்யலாம், என்ன காரியங்களை கொடுத்து தயவு செய்யலாம். சிலர் இப்போ பண கஷ்டமாக இருக்கலாம், அவங்களுக்கு பணம் கொடுத்து நம்ம தயவு செய்யலாம். சிலர் பொருள் கஷ்டமாக இருக்கலாம், நம்ம பொருள் கொடுத்து தயவு செய்யலாம். அந்த விதமான தயை செய்கிற தயை, அந்த குணம், அந்த கனி நம்ம இடத்துல வந்துடும். ஏன்னா நீடிய பொறுமையோடு இருக்கும்போது நம்ம சிந்திக்கிறதுக்கு அந்த விதமான ஞானம் தேவன் தர வல்லவராக இருக்கார். அந்த ஞானத்தோடு சிந்திக்கும்போது யார் யாருக்கு என்ன விதமான காரியங்களில் தயை செய்யணுமோ அந்த காரியங்களை தயை செய்ய அவர் கிரியை செய்வார். இப்போ இந்த கனிகள்லாம் பெற்றோன்னா அடுத்த கனி என்ன? நற்குணம். அப்போ தயெல்லாம் செய்யும்போது அந்த நற்குணம் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நம்மகிட்ட துர்க்குணம் அப்படிங்கிறதே இருக்காது. அப்போ அந்த கனியை நம்ம பெற்றாச்சு. இவையெல்லாம் இருக்கும்போது நாம் தேவனிடத்தில் ரொம்ப விசுவாசம் உள்ளவர்களாக இருப்போம். ஏன்னா நாம் மேலான அன்போடவும் சந்தோஷத்தோடவும் சமாதானத்தோடவும் நல்ல ஒரு அருமையாக நீடிய பொறுமையோட தயவோடு நடந்து கொள்கிறோம். அப்படி இருக்கிறதுனால நம்ம இடத்துல நற்குணம் வந்துடும். அப்போ நாம் விசுவாசத்தில் மேலோங்கி நிற்போம். அந்த தேவன் மேல் உள்ள விசுவாசத்தில் மேலோங்கி நிற்கும்போது நம்ம இடத்துல சாந்தமும் இருக்கும், இச்சை அடக்கமும் இருக்கும். இச்சை அடக்கம் அப்படின்னா இப்போ நமக்கு உலகத்தில் உலக பிரகாரமான ஒவ்வொரு சிலருக்கு பொருள் மேலே, சிலருக்கு நகை மேலே, சிலருக்கு இப்போ என்ன சொல்லலாம், ஒவ்வொரு விஷயங்கள் மேலே இப்போ அந்த மாதிரி இச்சைகள் சொல்லலாம். இச்சைகள் அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு விதத்தில் அடிமையாகிறது, ஏதாவது ஒரு காரியத்து மேலே நாம் அடிமையாகிறது ஒரு இச்சைன்னு சொல்லலாம். அந்த இச்சையினால் நமக்கு பாவம் பிறப்பிக்கும், பாவம் மரணத்தை பிறப்பிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம முன்னால் பிரசங்கத்திலலாம் கேட்டோம். அப்போது அந்த இச்சையில் அடக்கம் நம்மளுக்கு வேணும். அது ஆட்டோமேட்டிக்காக நாம் பெற்றுக்கொள்ளலாம். அப்போ அந்த ஆவியின் கனிகள் இவை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளும்போது நாம் ஒரு உயர்ந்த அந்த அத்திமரம் எப்படி நம்ம கனி கொடுக்காமல் இருந்துச்சு, அப்போ அடுத்தால கனி கொடுக்காமல் இருந்துச்சோ அந்த விதமாக கனி கொடுக்காமல் இருக்க மட்டும் நல்ல கனி கொடுக்கிறவர்களாக இருப்போம். இந்த கனிகளை நாம் வாழ்க்கையில் சுதந்திரித்து கொண்டோம்னா, வாழ்க்கையில் நாம் இவைகளை ஏற்றுக்கொண்டு செய்ய ஆரம்பித்தோம்னா நாம் இந்த உலகத்திற்கு ஒரு நல்ல ஒரு கனி கொடுக்குற மரமாக, ஒரு நல்ல ஒரு கம்பீரமாக நிற்கிற அத்திமரம் போல், நல்ல ஒரு செழிப்பாக நிற்கிற அத்திமரம் போல் காணப்படுவோம் அப்படிங்கிறத நம்ம இதில் தெளிவாக வணங்குறோம். இப்போ லூக்கா 13:8 அடுத்தால சொல்கிறத பாருங்கள். அவன், ஐயா, இது இந்த வருஷம் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம். பாருங்கள், தோட்டக்காரன் அந்த நட்ட சொந்தக்காரன்ட்ட பேசுகிறான். இப்படி கனி கொடுத்தா சரி, இல்லை கனி கொடுக்காட்டு வெட்டி போடும். இப்போ இதில் நம்ம தோட்டக்காரனாட்டி இயேசுவை எடுத்துக்கிடலாம், அது நட்ட இதாட்டு தேவனை எடுத்துக்கலாம். அப்போ தேவன் நம்மகிட்ட கனியை எதிர்பார்க்கும்போது நாம் அந்த கனியை கொடுக்காமல் இருந்தோம்னா இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறாரு. கொஞ்சம் இன்னும் எரு போடுவோம். எரு அப்படிங்கும்போது பிரசங்கம் அப்படின்னு நாம் இதில் எடுத்துக்கலாம். பிரசங்கம் நிறைய விதத்தில் நாம் பிரசங்கம் கேட்குறோம். இப்போ பிரசங்கத்தின் மூலமாக நாம் தொடப்பட்டு அந்த கனிகளை கொடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்ட்டு சொன்னால் அது தேவனுக்கு பிரியமானதாக இருக்கும். அப்போ நாம் கனி கொடுக்குற ஒரு நல்ல ஒரு தேவனுடைய பிள்ளைகளாக காணப்படுவோம் அப்படிங்கிறது இதில் உணர்ந்து கொள்ளலாம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். பரிசுத்தமுள்ள தேவனே, ஆண்டவரை இந்த வேளையிலும் ஆண்டவரை உம்மை தொழுது கொள்ளும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தையும் வாக்கியத்தையும் எங்கள் அனைவருக்கும் தந்த தயவுக்காய் கோடான கோடி சோஸ்திரங்களை ஏறெடுக்கிறப்பா. இந்த நொடி வரைக்கும் ஆண்டவரை இங்கே ஒவ்வொருவரையும் ஆண்டவரை தயவாய் பாதுகாப்பாக ஆரோக்கியமாக மனமெளிச்ச சந்தோஷமாய் நீண்ட ஆயுளோடு வழிநடத்து வர தயவுக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சோஸ்திரப்பா. இனிமேலும் பாதுகாத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க, ஆரோக்கியப்படுத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரை ஆவின் கனிகளை கொடுத்து பார்த்தும் தகப்பனே, நாங்கள் கனி வீசுகிற, நாங்கள் கனி கொடுக்கிற நல்லோரு ஆண்டவரை வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறத தியானித்தும் தகப்பனே. அப்படியே எங்களை வாழ செய்ய போகிற தேவுக்காய் கோடான கோடி சோஸ்திரங்களை ஏறெடுக்கிற தகப்பனே. நாங்கள் எங்களுடைய மனதில் நாங்கள் உறுதி எடுத்திருக்கிறோம் தகப்பனே. இந்த ஆவின் கனிகளை கொடுக்கிற வாழ்க்கையை நாங்கள் வாழ்வோம் என்ற உறுதியை நாங்கள் எங்கள் மனதில் எடுத்திருக்கிறோம் தகப்பனே. அதையே நடைமுறைப்படுத்த, அந்த வாழ்க்கையை வாழ, அந்த விதமான கிரியைகளை செயல்படுத்த எங்களுக்கு கிரியை செய்யுங்க, எங்களை கிருபைப்படுத்துங்க, எங்களை தயவுப்படுத்துங்கப்பா. அதை அப்படியே செய்ய போகிற தேவுக்காய் கோடான கோடி சோஸ்திரங்களை எடுக்கிறப்பா. இந்த கொரோனா தொற்று, இந்த கொரோனா சூழ்நிலைகள் எல்லாம் இந்த உலகத்தை விட்டு எடுபட்டு போய் ஆண்டவர் நாங்கள் பழையபடி நல்ல ஒரு நார்மலான வாழ்க்கைக்கு வாழவும், என் தேவநாமம் மேலும் மேலும் மகிமைப்படவும், என் தேவநாமம் மேலும் மேலும் பிரசங்கிக்கப்படவும், என் தேவநாமம் மேலும் மேலும் உயர்த்தப்படவும், ஆண்டவரை உம்மை அறிகிற அறிவு நிறைய அநேக ஜனங்களுக்கு பெருகவும் கிருபை தாருங்க. பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த மகிமை தொலைக்காட்சிக்காக ஜெபிக்கிறோம். இது மேலும் மேலும் வளர்ச்சி அடையவும், இதன் மூலமாக மேலும் மேலும் ஆத்துமாக்கள் உம்மண்டையில் வரவும், உம்மண்டையில் உம்முடைய நாமம் மகிமைப்படுத்தவும் கிருபை தாருங்க. உமக்கு சாட்சியாக அநேக மக்களை நீர் எழுப்ப போகிற தேவுக்காய் கோடான கோடி
சோஸ்திரங்களை எடுக்கிற தகப்பனை கிருபையாக பாதுகாத்துக் கொள்ளுங்க. கேட்டுக்கொண்ட அனைத்தையும் என் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சேர்த்தரப்போகிற தயவுக்காய் கொடான கோடி சோஸ்தோட ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் பெற்றுக்கொண்டு ஜெபத்தை ஏறெடுக்கிறப்பா கிருபையாக இறங்க. இயேசு கிறிஸ்துவ ஜெபங்களும் நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன்.